அது கிளாசிக்கல் ஃபைனல்ஸ். அதெல்லாம் அட்லெட்டிகோ மேட்ரிட் வின் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சாங்கன்னு எனக்கு தெரியல. ரியல் மேட்ரிட் அன்ட்டி பார்சிலோனா ஃபைனல்லே போட்டு கிழிக்கணும்னு சொல்லி தான் வின் பண்ணி இவ்வளோ வந்திருக்காங்க. கண்டிப்பாக அடிச்சு நொறுக்கிடுவானுங்க. ஒரு மாற்றமும் கிடையாது. என்னதான் பார்சா வந்து பல பாம்பு இருந்தாலும் நாளைக்கு வந்துட்டு வின் பண்ணுவேன். நைட் வந்துட்டு மேட்ரிட் தான் வின் பண்ண போகிறாங்க. நைட் இங்கே வந்துட்டு அம்மாவை வந்துட்டு போட்டு செஞ்சு விட்டனால அம்மாவை வந்துட்டு மிடில் போட்டானுங்க. ஜெய்பி அனந்த் வந்துட்டு எம்பாப்பே வருவார், மேட்சை வேற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அன்சிபிளிக் வந்துட்டு கடைசி 5 மேட்ச்சில் யார் நிறைய வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு அன்சிபிளிக் கேட்டுருக்காரு. எம்பாப்பே இன்னும் ஒன்றும் சொல்லலை. எம்பாப்பே வந்துட்டு ஒரு பெஞ்ச் யூஸ் பண்ணிட்டு விளாடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. யார் போங்கிறோம் அட்வான்டேஜில் ஒன்றும் கிடையாது. ஜெரால் தான் நடக்க போகுது ஃபைனல்ஸு. எம்பாப்பே வேறு மெசேஜ் போட்டார். சலாம் வாலிக்கும் சவுதி அரேபியா அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருப்பாரு. உங்களை அடிக்கணும்னு தான் நான் உள்ளேயே வந்திருக்கோம். உங்களை அடிக்காமல் எங்கேயும் போகிறதில்ல. ஃபைனல்ஸை வந்து உங்களை அடிச்சு முடிச்சு அங்கே நிற்கும் போது சாப்பிடு நீங்கள் அங்கே எல்லாம் லைனில் நிற்கணும். அங்கே வந்து கத்தி சாப்பிடு பண்ணுவோம். இன்னும் நீ வீணே பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு தெரில. எனக்கு ராட்ரியா மேலே தான் நம்பிக்கை இருக்கு. என் தலைவர் ராட்ரியா கோலை போடுவான், எம்பாப்பே கோலை போடுவான். எனக்கு என்னமோ தெரிஞ்சு பெல்லிங்க மறுபடியும் வின்னர் அடிச்சு விட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜில் ஒன்றும் கிடையாது. இந்த டீமும் நல்லா அட்டாக் பண்ண போகிறாங்க. மேட்ச் வந்துட்டு 90 மினிட்ஸும் தரமாக இருக்கும். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே பாருங்கள். ஏமால எவன் பாக்கெட்டில் போட போகிறான்னு தெரில. இங்கே ஒரு நாள் கோல் அடித்தாலும் அடிச்சிடுவோம். மோஸ்ட்டாக இந்த டைமில் போன டைம் நிறைய இன்ஜுரிஸ் இருந்துச்சு. இந்த டைம் வந்துட்டு இன்ஜுரிஸ்லாம் ரொம்ப கம்மி. எம்பாப்பே மட்டும் தான் இன்ஜுர்டு. எம்பாப்பேயும் வந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்மி டீம்லேயும் யாரும் இன்ஜூர்ட்லாம் கிடையாது. யாருமே இருக்காங்க, எல்லா குழப்பாவும் இருக்காங்க. ஒன்று அவங்க நம்மளை அடிச்சு நொறுக்கிடுவானுங்க, இல்லைன்னா அவங்க வந்துட்டு நம்மளை அடிச்சு நொறுக்கிடுவாங்க. இது ரெண்டில் தான் அவங்க நடக்க போகுது. ட்ராக் வந்துட்டு வாய்ப்பு கம்மி தான். ட்ராவல் ஆகிற வாய்ப்பு கம்மி, ரொம்ப கம்மி தான். ரெண்டில் ஒரு டீம் வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. பெனால்ட்டிஸ்லாம் எக்ஸைட் பண்ணாதீங்க. இந்த வின்டர் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் வந்துட்டு ஃபிட்டிங் எடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ரியல் மேட்ரிட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க? அந்த ஃபைனிங் நடந்துச்சுன்னா எப்போ இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்களாம்? மேட்ரிட் கண்டினர் மிட்ஃபீல்ட் வேணுமா, இல்லை கண்டி டிஃபெண்டர் வேணுமா? என்கிட்ட கேட்டால் டிஃபெண்டர்ஸ் இல்லை, டிஃபெண்டர்ஸ் தான் வேணுமோ. ருடிகரோட கான்ட்ராக்டும் முடியுது, டானி கரோசாலும் இந்த வருஷம் முடியுது. டிஃபெண்டர்ஸ் வாங்கி போடணும். கிளாசிக்கா முடிஞ்சு சந்திப்போம்.